அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி ஜோதிடர் வெங்கடேஷ் பேசுகிறேன். இன்று ஒரு முக்கியமான தகவலை கூறுகிறேன். அதாவது நம்ம இந்தியாவுக்கு பாரத நாட்டுக்கு சுதந்திரம் பார்த்திங்கன்னா 77 வருடம் 7 மாதம் ஒரு நாள் ஆகுது. ஏன்னா 78வது வருடம் பிறந்திருக்குது. இது அன்னைக்கு 15/8/1947 அன்னைக்கு என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரம், கடகராசி, கன்னியா லக்னம். அதாவது சனி மகா திசை இருப்பு 9 வருஷம் 4 மாதம் 3 நாள் கன்னியுடைய இருப்பு. இது அன்னைக்கு மேஷ ரிஷபன கடக சிம்மம் கன்னி லக்னத்தில் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குரு, 3ஆம் இடத்துல கேது, 9ல் ராகு, 10ல் செவ்வாய் ஜீவனஸ்தானம். லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், சூரியன், சனி, செவ்வாய் 5 கிரகம். அது ஒரு பெரிய உன்னதமான இது ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. எப்படி ஒரு குழந்தை பிறந்தபோது அது ஜாதகத்தை கணிக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்மளுக்கு சுதந்திரம் வந்த நாள் நல்லதா கெட்டதா அன்றைக்கி நட்சத்திரம், ராசி, திசா புத்தி கணிக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் அது. கடகம் அப்படின்னா சந்திரன் சொந்த வீடு. பெரிய பெரிய மகான்கள் இந்திரா காந்தி ராசியெல்லாம் கூட கடகராசி தான். ஆழ்மை தகுந்தவது. இந்த உலக நாட்டிலேயே ஒரு பெரிய உன்னதமான ஒரு நாடாக இது நிகழும். எல்லா விஷயத்திலையும் பொருளாதாரம், நம்மளுடைய அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம், சயின்ஸு, அப்புறமா இயற்கை, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு தேசமாக இது நல்லா நடக்கும். ஆனால் இப்போது நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா, இப்போ அவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ ஒரு 9 மாதம் இருக்குது ராகு திசை. ராகு கொடுப்பான், கேது கெடுப்பான். ஆனால் நம்ம அன்னைக்கு ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால சர்ப்பதோஷம். கேது விருச்சிகத்திலையும் ராகு ரிஷபத்திலையும் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 12 ராசியில் எந்த கிரகமும் செயல்படலை. அதாவது கால சர்ப்ப தோஷம். சுதந்திரம் வரக்கூடிய நாள் ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு பூச நட்சத்திரம், கடகராசி. அது கால சர்ப்ப தோஷம்னுவாங்க. கால சர்ப்ப கல்யாணம் ஆகும்போது கூட சொல்லுவாங்க, கால சர்ப்ப தோஷம்னா ராகு இருக்கிறவங்களையே கல்யாணம் செய்யணும் அப்படின்னு. அதே 30 வருஷம் ஆனாக்க அது யோகமாக மாறிடும். அந்த மாதிரி தான் கேது திசை எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு 26 27லிருந்து ஒரு 33 வயசு வரலையும் கேது கெடுப்பான் ராகு. அப்போ தான் எமர்ஜென்சி எல்லாம் வந்தது. நாட்டில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது, கஷ்டங்கள் வந்தது. பெரிய பெரிய அரசியல்வாதிகளெல்லாம் சிறைசாலை சென்று நாடே ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தக்கூடிய நாடு. அதுதான் கேது ராகு கேதுன்றது தான். ஆனால் இப்போது எப்படி கேது அந்த நேரத்தில் வந்துச்சோ, அதே மாதிரி இப்போ ராகு வந்திருக்கிறான். இந்த ராகுனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு யோசிக்கணும். நீங்கள் அரசியல்வாதி, ஆன்மீகவாதிகள் எல்லாமே கொஞ்சம் சங்கடமான நிலைகள் ஏற்படும். அதாவது புதிய நோய் ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய நோய் ஏற்படலாம். காரணம் என்ன அப்படின்னா, ராகு விஷ ஜந்து இல்லையா, பாம்பு. அதனால் விஷத்தினால் வரக்கூடிய எப்படி கொரோனா வந்துச்சோ, அதை இந்த ராகு, ஏன்னா ராகு திசை 18 வருஷ காலம். இப்போ தான் ஒரு 10 மாதம் ஆகிக்குது. இந்த ராகு திசையில் நீங்கள் எவ்வளோ கவனமாக்கணும். இது நான் சொல்கிறது நாட்டினுடைய தலைவர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு. இவங்க ஏன்னா ஏற்றத்தாழ்வு வரும். மனிதன் ஒருத்தர் பெரிய ஆள், ஒரு ஆள் சின்ன ஆள், அதாவது வக்ர புத்திகள் வரும். இதில் நாட்டு தலைவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனால் நாம் உலக நாட்டில் தனிமைப்படுத்தக்கூடிய காலம்னு கூட சொல்லலாம். இது காரணம் என்ன அப்படின்னா, அதான் ராகு. இந்த வல்லமை படைத்த ஒரு நாடு இது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜனநாயக நாடு. உலகத்திலேயே ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. நல்ல அறிவு, தந்திரம், விவேகம், ஞானம் எல்லாம் இருந்தும் இந்த ராகு திசை அது செயல் இழந்துடும். கண்டிப்பாக பாகுபாடு வரும். நம்ம நாட்டுக்குள்ளவே
பெரிய ஒரு போர் வரக்கூடிய 2வது சுதந்திரம் வரக்கூடிய காலங்கள் வரலாம். ஆகையால் நீங்க என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அமைதிய கடைப்பிடிக்கணும். வேற்றுமைகள் வேணாம். அதே மாரி வந்து வர்க்க போராட்டம், கே ஜாதி ரீதியா போராட்டம், மத ரீதியா போராட்டம், இது எல்லாம் வந்து தலை தூக்கி ஆடும். அதுதான் ராகு. ராகு வந்தா சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டங்கள் வரும். இது வரக்கூடிய நாள்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தயவு செய்து அமைதிய காருங்க. அமைதியா இருங்க. தெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. யாருக்கும் பாகுபாடு இல்லாம அரசியல் நடத்தணும். அது யாரா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டானா இருக்கட்டும், அல்லது நாட்டு பிரதமரா இருக்கட்டும், அந்தந்த முதல்வரினுடைய அ மு அந்த ஸ்டேட்டினுடைய முதல்வராகட்டும், யாரா இருக்கட்டும் வந்து சுயநலம் இன்றி பொது நலத்தோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, ஒரு டைம்ல வந்து ராகு குடுப்பான், கேது கெடுப்பான். ராகு குடுக்குறோம். இது மனசுல நல்லா வச்சுங்க. தயவுசெய்து இது ஒரு பெரிய வர்க்க போராட்டம். பெரிய ஒரு உடல் பாதிப்பு. நம்மளுக்கு தெரியாம நோய் நொடி வரும். அதாவது வந்து காற்று அதிகமா வரும். மழை அதிகமா பெய்யும். வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். இத வந்து முன்கூட்டியே கணிச்சு, இதுக்கு என்ன நீங்க நிவாரணம், எப்படி நாம ஒரு நல்ல ஒரு ஆட்சிய அமைச்சு, நல்ல ஒரு அதுக்கு அ நல்வழி காட்டணும். அதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய சாராம்சம். தயவுசெய்து வந்து கடைப்பிடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.